2015-2016 ஆண்டு மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பில் பொது உடைமைகள் சட்டத்தின் கீழ் கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாக முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவை பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை உயர் நீதிமன்றம் நீக்கியுள்ளது. சட்டமா அதிபரினால் முன்வைக்கப்பட்ட விசேட மேன்முறையீட்டு மனு தொடர்பில் தீர்ப்பை அறிவித்த போதே உயர் நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளது. துரைராஜா, ஜனக்டி செல்வா ஆகிய நீதியரசர்களின் இணக்கப்பாட்டுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தனவினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவை குறித்த வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட தீர்ப்பை நீக்குமாறும் அந்த தீர்ப்பு குறித்து ரவி கருணாநாயக்கவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்ட எழுத்தாணை மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2015 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 2016 ஆண்டு மார்ச் 31 தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பிலான முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் இதனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பை அறிவித்த நீதியரசர் மஹிந்த சமயவர்தன சுட்டிக்காட்டினார். இந்த செயற்பாட்டின் மூலம் தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுடன் மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கையும் இல்லாமல் போவதற்கு காரணமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். 2016 ஆண்டு நவம்பர் 5 தேதி அவ்வேளையில் மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமியினால் மேற்கொள்ளப்பட்ட எழுத்து மூல முறைப்பாட்டிற்கமைய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர். அத்துடன் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய அவ்வேளையில் பதவியிலிருந்த ஜனாதிபதியினால் ஆணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவை சந்தேக நபரை பெயரிட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையொன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ரவி கருணாநாயக்கவை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணையையும் பிறப்பித்தது. தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது எனவும் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறும் கோரி ரவி கருணாநாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்ததுடன் அதனை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக பிடியாணையை செல்லுபடியற்றதாக்கி ரீட் கட்டளையை பிறப்பித்தது. அதனையடுத்து சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பிரதிவாதிகள் சிலருக்கு எதிராக 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டமா அதிபர் தம்மை பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்து அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி ரவி கருணாநாயக்கவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 2023 ஆண்டு பிப்ரவரி 28 தேதி அந்த மனு தொடர்பிலான தீர்ப்பை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரவி கருணாநாயக்கவை குறித்த வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி ரீட் கட்டளை பிறப்பித்தது. அதன் பின்னர் அந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சட்டமா அதிபரால் உயர் நீதிமன்றத்தில் இந்த விசேட மேன்முறையீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது தொடர்பிலான நீண்ட விசாரணை மேற்கொண்ட 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் ரவி கருணாநாயக்கவை பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி 2023 ஆண்டு பிப்ரவரி 28 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை கட்டளத்தின் கீழ் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு மேலதிகமாக இந்த விடயம் தொடர்பில் ரவி கருணாநாயக்கவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள எழுத்தாணை மனுவையும் தள்ளுபடி செய்வதாக உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.